குடும்பமாக சேர்ந்து சீரியஸாக கொலை பண்ணுறது பார்த்துருப்பீங்க. இங்கே குடும்பமாக சேர்ந்து ரொம்ப காமெடி டோனில் கொலை பண்ணுற மாதிரி ஒரு படம் பார்த்துருக்கீங்களா? அப்படி ஒரு படம் இருக்குது, ரொம்ப நல்ல படம். அந்த படத்தை பற்றி தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கு இந்த மாதிரி படங்கள் பார்க்குறது ரொம்ப பிடிக்குங்க. அதுவும் இந்த மாதிரி ஒரு க்ரைம் ரொம்ப ஒரு சீரியஸ் டோனில் பார்க்குறது பிடிக்கும். அதே நேரம் காமெடியாக ரொம்ப ரசித்து பார்க்குற படங்கள்னு சொன்னால் அது ரொம்ப பிடிக்கும். அதில் இந்த படமும் ஒன்று. அது என்னப்பா அப்படி ஒரு படம்னு கேட்டிங்கன்னா, 2026 ரிலீஸ் ஆன பரதநாட்டியம், அதாவது மோகினியாட்டம் 2, அந்த படத்தை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்திங்கன்னா சிம்பிளான கதை தான். இதில் இந்த ஃபுல்லாக சொல்ல ஆரம்பித்தேன்னா இந்த படத்தோட சுவாரஸ்யமே குறைஞ்சிரும். அதுவும் ரொம்ப நேரம் எடுக்கும். அதனால் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லிடுறேன். பஞ்சதந்திரம் படம் பார்த்துருக்கீங்களா? அதில் ஒரு டெட் பாடியை வச்சு நிறைய விளையாட்டு காட்டுவாங்க. கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு திரைப்படம் தான் இந்த திரைப்படம். அதில் ஒரு டெட் பாடி எப்படி மறைக்கிறாங்கன்றது தான் இந்த படம். அதாவது இந்த படத்துக்கு முன்னாடி ஒரு படம் வரும். 2024 பரதநாட்டியம்ன்ற பேரில் ஒரு படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. அந்த படம் அதோட அடுத்த பாகமாக தான் இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. அதை பார்த்தா தான் இது விளங்குமான்னு கேட்டிங்கன்னா அப்படி சொல்ல முடியாது. அது நீங்கள் பார்த்துட்டும் இதை பார்க்கலாம், அதை பார்க்காமலும் இதை டைரெக்டாக பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு டைரெக்டாக பார்க்கக்கூடிய ஒரு திரைப்படம் தான் இந்த திரைப்படம். நான் அந்த படம் பார்த்தேன். யூடியூப்லேயே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் யூடியூப்பில் பரதநாட்டியம்னு சர்ச் பண்ணிங்கன்னா அந்த திரைப்படத்தை பார்க்கலாம். பார்க்கும்போது உங்களுக்கு இன்னுமே ரொம்ப கனெக்ட் ஆகும். இந்த செகண்ட் பார்ட்டை பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் எந்தெந்த கேரக்டர்ஸ் ஃபஸ்ட் பார்ட்டில் எப்படி இருந்துச்சு, இதுதான் ஸ்டோரி. அதை செகண்ட் பார்ட்டில் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னுமே கம்ப்ளீட்டாக அந்த டார்க் ஹியூமராக தான் இருக்கும். அதை உங்களால் என்ஜாய் பண்ண முடியும். மனசில் இருக்கிற கவலைகளை மறந்து ஒரு கொஞ்ச நேரத்துக்கு என்ஜாய் பண்ணக்கூடிய மாதிரி ஏதாச்சும் படம் இருந்தால் சஜஸ்ட் பண்ண நான் இந்த படத்தை சஜஸ்ட் பண்ணுவேன். நீங்கள் திருஷ்யம் படம் பார்த்துருப்பீங்க. திருஷ்யம் படம் ரொம்ப சீரியஸாகவே இருக்கும். அதே மாதிரி திருஷ்யம் ஸ்டைலில் ஒரு திருஷ்யம் ஃபேமிலி மாதிரி ஒரு ஃபேமிலி ஓரளவுக்கு காமெடியாக இந்த க்ரைமை மறைச்சா எப்படி இருக்கும், அதுதான் இந்த படம். இந்த படத்தில் எந்த கேரக்டரை நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தில் ஒரு அத்தனை கேரக்டர்ஸுமே அத்தனை ரோல் இருக்குது. கொஞ்சம் நேரம் தான் வருவாங்க. பட் அவங்களுக்கான அந்த வேல்யூ தனியாக அந்த சாஜீவ் குரூப் அவருக்கான அந்த ஹீரோ மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணாமல் எல்லா கேரக்டர்ஸுமே அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் கொடுத்ததால் அந்த படம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுலேயும் குறிப்பாக சுராஜ் தான் இந்த படத்தோட ஒரு ஒன் ஆஃப் த பில்லர். அவர் வர்றது ஒரு 30-40 மினிட்ஸ் தான். ஆனால் அந்த 30-40 மினிட்ஸ்லேயே என்னையா இப்படி ஒரு வில்லனான்ற மாதிரி மிரட்டி இருப்பார். ஓரளவுக்கு நம்ம பார்க்கும்போது எரிச்சலாக இருக்கும், யார் இவ்வளோ பிரச்சனை கொடுக்குறானேன்னு. அதே மாதிரி சாய்ஜி குரூப்பாக இருக்கட்டும், கலாரஞ்சியாக இருக்கட்டும், பிபினாக இருக்கட்டும், அப்படி நிறைய கேரக்டர்ஸ் வருது. ஒவ்வொன்றுமே அவங்களோட ரோலை நீட்டாக பண்ணியிருக்காங்க. என்ஜாயபுளாகவும் இந்த மூவி இருக்குது. இந்த படத்தை கண்டிப்பாக பாருங்கங்க, ஒரு என்ஜாயபுளாக இருக்கும். நான் இந்த படத்தை ரொம்பவுமே பில்டப் பண்ண மாட்டேன், ஆனால் எனக்கு இந்த படம் பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த படம் பிடிக்கும். நீங்கள் போய் இந்த படத்தை நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது, போய் பாருங்கள். தமிழ் டப்பிங்லேயே இருக்குது. ஓன் லாங்குவேஜில் பார்க்குற மாதிரி வராது, பட் தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டாக இருக்குது. தமிழ் டப்பிங்கில் பார்த்தாலுமே உங்களுக்கு புரியும். நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா, படம் ரிலீஸ் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு, பார்க்காம இருந்தீங்கன்னா போய் டவுன்லோட் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி நீங்கள் இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, எந்தெந்த மாதிரி சீன்ஸ் கனெக்டாக இருந்துச்சு. எனக்கு அதாவது சுராஜர் வீட்டுக்குள்ளே போவார். அந்த வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் அந்த ஃபேமிலி செய்கிற விஷயங்களாக இருக்கட்டும், தென் ஒரு கோவிலை வச்சு வர்ற காமெடி சீன்ஸாக இருக்கட்டும், அந்த கோவிலில் இருக்கிற கடவுளை வச்சு இருக்கிற அந்த ஒரு சில காமெடி சீன்ஸ் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அந்த மாதிரி உங்களுக்கு எந்தெந்த சீன்ஸ் பிடிச்சிருக்கு, உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கா இல்லையான்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு நல்ல படத்தோடு உங்களை சந்திக்கும் பிறகு உங்களிடமிருந்து விடைபெறுது ஏதாச்சும் பேசலாம். பாய், டேக் கேர், பாய்.